கேபிட்டல் அசெட் ப்ரைஸிங் மாடல் அப்படின்றது வந்து வில்லியம் எஃப் சார்பே அண்ட் ஜான் லிண்டர் டெவலப் பண்ண ஒரு மெத்தடு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸாமில் கேள்வியாக கூட கேட்பாங்க. திஸ் மாடல் இஸ் பேஸ்டு ஆன் போர்ட்ஃபோலியோ தியரி டெவலப்ட் பை ஹாரி மார்கோவிட்ஸ். The model emphasizes the risk factor in portfolio theory, which is a combination of two risks, systematic and unsystematic. This model suggests that security return is direct related to systematic risk, which cannot be neutralized through diversification. ஒரு செக்யூரிட்டியில் வந்து ஒரு ரிட்டர்ன் கிடைக்குதுன்னா அந்த ரிட்டர்ன் வந்து டைரக்டா எதுக்கு ரிஸ்க் கூட ரிலேட்டடா இருக்கு தவிர அதை நீங்க என்ன செய்ய முடியாது, டைவர்சிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஏன்னா செக்யூரிட்டின்றது வந்து டைவர்சிஃபிகேஷன் பண்ண முடியாது. அப்போ சிஏபிஎம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, behavior of security prices and provides mechanism whereby investor could assess the impact of proposed securities or determined in such a way that risk premium or excess return or proportionate systematic risk which is indicated by the beta coefficient. இது எல்லாமே உள்ள கொண்டு வந்துடும். அதாவது இந்த சிஏபிஎம் என்ன செய்யுதுன்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் அதுக்கும் நான் டைவர்சிஃபைடு ரிஸ்க் தட் இஸ் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்குக்கும் அடுத்தது வேல்யூஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்து என்ன செய்யலாம், கேபிட்டல் அசெட் ப்ரைசிங் மாதிரி சொல்றாங்க. அப்போ சிஏபிஎம் இஸ் பேஸ்ட் ஆன் premise that diversifiable risk of security is eliminated when more and more securities are added to the portfolio. நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோவில் நிறைய செக்யூரிட்டிஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ரிஸ்க் என்ன செய்யுது, ஒளிஞ்சு போகுது அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. அடுத்து வந்து ஆல் செக்யூரிட்டிஸ் என்னங்க do not have same level of systematic risk. ஏன்னா எல்லா செக்யூரிட்டி ஒரே மாதிரி இருக்குன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ரிஸ்க் மாறும் இல்லையா. அப்போ therefore the required rate of return goes with the level of systematic risk. It considers the required rate of return of security on the basis of its contributions to the total risk. அப்போ systematic risk can be measured by beta which is function on the following. எப்படிங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க. We can use CAPM understand basic risk return trade-off involved various types of investment decisions. First one is RF, risk-free return plus beta into RM minus RF. What do you mean by RM? Market. Yes, return on market. Expected return on all securities or market return. அப்போ என்னங்குது, மார்க்கெட் ரிட்டர்ன். பி அப்படின்றது வந்து பீட்டா ஆஃப் ரிஸ்க் ப்ரீமியம். ஆர்எஃப்ன்றது ரிஸ்க் ரிலேட்டட், தட் இஸ் பேங்க் நான் சொன்னேன் இல்லைங்களா, பேங்க்ல என்ன சொன்னேன், இது வந்து எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்றது கேள்வி. அப்போ இதை வச்சு இந்த சம் சொல்லித்தரேன் இல்லஸ்ட்ரேஷன். அப்போ சிஏபிஎம் உங்களுக்கு கிளியராக விளங்கியிருக்கும் இல்லைங்களா. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 17 நம்ம போகிறோம். என்னன்னா, the following information is given: security beta 1.2, risk free rate 4, expected rate 12. அப்போ calculate the rate of return of the security. அப்போ சிம்பிளான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். சிஏபிஎம்க்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னது, expected return is equal to RF plus beta minus RM minus RF. What is RF? They have given எத்தனைங்க 4%. What is beta? 1.2. What is RM? RM என்னங்க 12%. What is RF? 4. அப்போ 4 plus 1 minus 2 1.2 8. அப்போ 8 into 9.6. Your answer is 13.6 is called CAPM equations. We get expected return. அப்போ உங்களுடைய எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன் வந்து எவ்வளோ இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கும்போது செக்யூரிட்டி வந்து 1.2, ரிஸ்க் 4, 1 இருக்கு. உங்களுக்கு வந்து அவ்வளோ புரிஞ்சுக்கலாமா. இதான் சிஏபிஎம். சிஏபிஎம் எக்ஸாம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும்.